நமக்கு திறமைக்கான வாய்ப்பை முருகப்பெருமான் தேடி கொடுப்பார். இதே சிங்கப்பூர் மண்ணில் இதே வார்த்தை தான் சொன்னேன். முருகன் எனக்கு காசு கொடுத்திருந்தா முருகனை கும்பிட்டுருப்பனான்னு எனக்கு தெரியல, பெரிய பணக்காரன் ஆக்கியிருந்தா கும்பிட்டுருப்பனான்னு எனக்கு தெரியல. என்னுடைய திறமை பேசுறது, அதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அதை விட அவனை பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பையே கொடுத்தார். அதனாலதான் நம்புங்க சார், நம்புங்க. ஒருபோதும் முருகன் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். காலையில் எந்திரிக்கிறீங்களா, மனசு கவலையா இருக்கா, ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, ஒன்னும் இல்ல, ஹெட்செட் போட்டுக்கங்க, விபூதி எடுத்துக்கங்க, விபூதி எடுத்து 3 கையில பரப்பி முருகனை நினைச்சிட்டு, கந்தனை எண்ணியே வந்தனை செய்வோருக்கு காரியம் கை கூடுமே. உடனே ஏதோ ஒரு புள்ளுக்குள்ள அப்படியே வரும், அப்படியே பார்த்தோன்னு முருகன் பார்ப்பார், ஓரமா சிரிப்பார். அப்ப வரைக்கும் அந்த சிரிப்பு நம்மளுக்கு புரியாது. இந்த கவலையோட போய் நின்னோம்னா ஒரு கள்ள சிரிப்பு வேற சிரிப்பார். அப்ப வரைக்கும் ஒரு மாதிரி சிரிப்பு, ஒரு கவலையும் வேதனையோட போய் நின்னோம்னா ஓரமாய் பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பார். அப்பவும் மனசுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லணும், அப்பவும் உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லணும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே. யோ, நீ என்னை திட்டுனாலும் சரி, அடிச்சாலும் சரி, இன்னமும் எவ்வளவு வேணா போய் படுத்து,